ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? அதை யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Laziness, integration, friendliness, morality, rightness, celebration, intensity, sharing, patience, silence, source, is hashtag. Okay. Isolation. Two of Swords, Nine of Pentacles, Four of Pentacles, Star, Knight of Swords, Queen of Cups, Ten of Swords, Two of Wands, Emperor, Ten of Cups, Nine of Swords, Strength, Lovers. Okay. ஓகே, தென் இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட்டு. ஓகே, எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ண பர்சனோட மைண்டில் எந்த மாதிரியான தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும், உங்களை பற்றி எந்த தாட்ஸ் ஓடி இருக்கும், ரிலேஷன்ஷிப்பை பற்றி எந்த தாட்ஸ் ஓடிருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லை, வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதனால தான் டேப்லெட் போட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வாய்ஸ் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இவங்க மைண்டில் ஸ்டார்டிங்லேயே ஒரு தாட் வந்துட்டு உண்டு. மேபி உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, ஒரு ஆள் மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆள் மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், ஒரு ஆளுக்கு சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கீங்களா இருக்கலாம். தென் என்னதோ ஒரு தாட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் என்ன தான் நீயும் நானும் க்ளோஸாக பேசி பழகி சந்தோஷமாக இருந்தாலுமே ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது. சொசைட்டி முன்னாடியாக இருக்கட்டும், ஃபேமிலி முன்னாடியாக இருக்கட்டும், இதில் ஒரு ஃப்யூச்சர் இல்லைன்னு இவரோட தாட்டில் ஆல்ரெடி வந்துட்டு உண்டு. ஓகே, ஒரு தாட் இவருக்கு இதில் வந்துட்டு உண்டு. பட் இவர் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட கேரிங்காக எடுத்துட்டு லவ்வபிளாக எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஓகே, தென் இவரோட மைண்ட் செட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே. ஸோ இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு போகிறது ரொம்ப ஆசை. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஆல்ரெடி அவரோட மைண்டில் வந்தாச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது ஆல்ரெடி ஒரு தாட் வந்தாச்சு. ஓகே.
பட் இருந்தாலும் இவருக்கு உங்க கூட இவரை அப்போ கேட்கலாம். இவர் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் கேரிங்காக எடுத்துட்டு லவ்வபிளாக எல்லாம் உண்டு. ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, ஏன்னா இவரை அறியாமலேயோ ஏதோ இவருக்கு ஒரு ஃபீலிங், உங்க கூட பேசி பழகி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த ரீதிக்கு எடுத்துட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். யாருக்கு தெரிய வேண்டாம், யாருக்கு தெரியாமல் லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். அதுதான் இவரோட டிசைர். ஓகே, ஆக்சுவலி ஓகே, ஸோ அந்த ரீதிக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் தான் இவரோட நோக்கமே. ஓகே, ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் இவர் கேரிங்காக எடுத்துகிட்டு லவ்வபிளாக எடுத்துகிட்டு எல்லாமே இருந்துட்டு உண்டு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் இதில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓவராக சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஓவராக சில ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண தப்பு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அதிகாரம் உண்டு நம்ம சொல்லலாம். பவர் உண்டு, இவரோட கையில் பவர் உண்டு, அதிகாரம் உண்டு. மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போயாச்சுன்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் ஒருத்தவங்க ஒரு ஸ்டாஃப்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூலில் 4 பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண உடனே அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி அவங்க கண்ட்ரோல் பண்ணது ஸ்கூலில் 4 பிள்ளைங்க. ஓகே, அப்போ ஸ்கூலுன்னு சொல்லும்போது அவங்க கீழே ஒரு 4 பேர் வந்து கண்ட்ரோல் வந்துடுவாங்க. பிள்ளைங்கனால கண்ட்ரோல் வருவாங்க. படிப்பு ஸ்டடின்னு சொல்லும்போது ஒரு கண்ட்ரோல் வருவாங்க. இவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஸ்கூலில் 4 பேர் கண்ட்ரோல் பண்ணணும், நான் பெரிய ஆள், எல்லா ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணணும், கூட இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாம் ஆக்சுவலி பார்க்குறது டீச்சர் வேலைன்னு வச்சுக்கோங்களா. ஸ்கூலில் 4 பேர் கண்ட்ரோல் பண்ணணும், உலகமே இவங்க கண்ட்ரோலில் வந்த மாதிரி ஒரு பவரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்க. ஓகே, அப்போ மேபி நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து இவங்க கீழே ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணலாம். இல்லைங்க இவங்க கையில் இல்லைங்க இவருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம், கொஞ்சம் பணம் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், இல்லைங்க இவங்களுக்கு ஒரு 4 பேர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். ஏதோ இவங்க கீழே ஒரு 4 பேர் இன்னொன்று வச்சுக்கோங்களா. ஓகே, ஸோ அப்போ ஒரு 4 பேர் இவங்க கீழே வந்த உடனே இவங்களோட மைண்ட் செட், நம்ம ஒரு பெரிய பவர், நம்ம இல்லைங்க அந்த உலகமே நம்மளை நம்பி தான் இருக்குது, இங்கே இருக்கிற மக்கள் நம்மளை நம்பி தான் இருக்காங்க, நம்ம தான் ஒரு பெரிய பவர்னு நினச்சிட்டு உண்டு. ஆக்சுவலி இவரோட மைண்ட் செட் என்ன அப்படி தெரியுமா, ஆக்சுவலி இங்கே தெய்வம்னு ஒரு விஷயம்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இவரை பொறுத்த மட்டும் மேபி யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணது ஒரு பர்சனாக இருக்கலாம், பீப்புள்ஸை ட்ரஸ்ட் பண்ணது ஒரு பர்சனாக இருக்கலாம். இவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, அவரோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது இவரோட பொறுப்பு, இவரோட லைஃப் இவரோட கண்ட்ரோலில் தான் போகணும், இவரோட லைஃப் இவர் ஆசைப்படுற ரீதிக்கு போகணும். இவர் ஆக்சுவலி பக்கா பிளானிங் ஆகும். எல்லாம் A to Z இவரோட பிளானில் நடக்கணும், A to Z இவர் சொல்கிற மாதிரி நடக்கணும். லைஃபே இவரோட கையில் தான் இருக்குது. ஓகே, இவரோட மைண்ட் செட்டை நம்ம லைஃப் நம்மளோட கையில் தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் பவர் உள்ள ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே, தான் இவரோட மைண்ட் செட்டு. அப்போ ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு இவருக்கு ஒரு தாட் வந்துட்டு உண்டு. ஓகே, அப்போ இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை எப்படி இவர் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போகணும்னு நினச்சிருக்காரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பக்கா செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் ஆகும். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன், சொத்து காசு பணம் ஹாப்பினஸ் சந்தோஷம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன் பக்கா ப்ராக்டிக்கல், பக்கா செல்ஃபிஷ் ஆகும். என்ன அப்படின்னா, இவரோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குது தெரியுமா, பக்கா கிரிமினல் மைண்ட் ஆகும். மேபி நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறனால உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் நீங்கள் இருந்துக்கலாம். ஓகே, பக்கா ப்ராக்டிக்கல், பக்கா கிரிமினல் மைண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சனோட மைண்ட் என்ன அப்படின்னா, இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்டாக கொண்டு போகணும். ஆக்சுவலி இவர் 2 சிச்சுவேஷனில் மாட்டிட்டு உண்டு. ஓகே, மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா இவரோட ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு பக்கம் நீங்களாக இருக்கலாம். இப்போ மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா மதராக இருக்கலாம், ஒரு பக்கம் நீங்களாக இருக்கலாம். ஓகே, ஏதோ இவர் 2 சிச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஏதோ உங்களுக்கு எப்படி ரெஸ்னேட் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் இவருக்கு 2 சிச்சுவேஷன் இவர் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவரோட செல்ஃபிஷ் மைண்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறார். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால இவருக்கு லைஃப் லாங் இவருக்கோ இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லைன்னா இவர் இருக்க சுச்சுவேஷனுக்கோ இல்லைங்க இவரோட நேமோ எதுவுமே இவருக்கு வந்து ஒரு சின்ன அளவு கூட பங்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, அப்போது அதான் நீங்கள் ஹர்ட் ஆகலாம், உங்களோட சுச்சுவேஷன் ஹர்ட் ஆகலாம், உங்களோட ஃபேமிலி ஹர்ட் ஆகலாம், நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம்.
ஓகே. இவரை நினச்சி நீங்கள் அடிக்ட் ஆகி அட்டாச்ட் ஆகி நீங்கள் அழுது விழித்து தூங்காமல் சாப்பிடாமல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், டோன்ட் வரி. பட் இவர் என்ன அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால இவரோ இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லைங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனோ இல்லைங்க இவரோட கெரியரோ இவரோட என்ன சொல்கிறது இவரோட நேமோ எதுவுமே ஒரு இன்ச் அளவு கூட டேமேஜ் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ அப்படி நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். பட் என்ன ஆயிடுச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு உண்டு. எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது வேணும் இது வேணும், என் கூட கமிட்மெண்ட் வேணும், ஸ்டெபிலிட்டி வேணும். என்ன ஆக்சுவலி இவரோட நோக்கியான ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு பேரை சொல்லி ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு போகணும். பட் என்ன அப்படின்னா அது ஆக்சுவலி இது என்ன தெரியுமா, நீங்கள் சும்மா கால் பண்ணக்கூடாது, நீங்கள் சும்மா மெசேஜ் பண்ணக்கூடாது, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நீங்கள் ஒரு செல்லம் மாதிரி அங்கே நின்றுட்டே இருக்கணும், இல்லைங்க செல்லம் மாதிரி நீங்கள் இருக்கணும். இவருக்கா என்னைக்காக தோணுச்சுன்னா இவர் கால் பண்ணுவார், இவருக்காக என்னைக்காக தோணுச்சுன்னா மெசேஜ் பண்ணுவார், இவருக்காக என்னைக்காக தோணுச்சு அப்படின்னா அவங்க கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைங்க அவங்க கூட தனியாக இருக்கணும் இவர் ஆசைப்படணும். இவங்களுக்காக தோணா வரணும். ஓகே. அதான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும், உங்களுக்கு எமோஷனல் இருக்கும், உங்களுக்கு வலி வேதனை இருக்கும், அதெல்லாம் தேவையே இல்லை இவருக்கு ஆக்சுவலி. ஓகே. நீங்கள் எப்பவும் வெயிட்டிங்கில் இருக்கணும், 24/7 நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கணும். அவங்களுக்காக ஒரு இடத்த நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே இருக்கணும். இவங்களுக்காக தோணுச்சு அப்படின்னா இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. பக்க செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். மேபி இது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது மனசில் ஆகலையா இருக்கலாம், ஏன்னா உங்களோட திங்கிங் ப்ரோசஸ் எமோஷனலாக இருந்திருக்கலாம். பட் இவரோட திங்கிங் ப்ரோசஸ் இதுதான். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டு உண்டு, இது நமக்கு சரியாகாது, இவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறா, இல்லைங்க நமக்கு அதிகாரம் கொடுக்குறா, என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அதிகாரம் கொடுத்துருக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இவருக்கு என்னென்னா எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும். காசோ பணமோ டைமோ எதுவுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இவருக்காக என்னைக்காக தோணுது அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. புரியுதுல்ல? இவரோட ரீதிக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகணும், அதுதான் இவரோட நோக்கம். இவர் சொல்கிற ரீதிக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகணும். பட் என்ன ஆகிட்டு இங்கே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வச்சுட்டு. ஓகே. ஸோ ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவருக்கு தெரியும் ரிலேஷன்ஷிப்பில் ஃபியூச்சரில் 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு. இவர் இன்னொரு விஷயம் என்னென்னா 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஆக்சுவலி எதுக்கு எண்ட் ஆகிட்டு இவருக்கு ஏதோ ஒரு கம்ப்ளீஷன் உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால தான் இவர் கேரிங்காக லவ்வபிளாக எல்லாம் இருந்துட்டு. ஒரு கட்டத்தில் இவர் சொல்லிட்டு மேபி இவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், இப்படி ஆகும் 2 சுச்சுவேஷன் எனக்கு அதே விட முடியாது, ஒன்னே விட முடியாது. பட் நீ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீ என்ன பழகணும், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீ பழகினா அந்த ரிலேஷன் ஸ்மூத் கோயினாக போகும். பட் நீ ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னா நான் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போயிடுவேன், இது டைரெக்டாக கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். ஓகே. இவர் ஆக்சுவலி 2 சுச்சுவேஷன், இதுவும் இம்பார்ட்டன்ட் அதுவும் இம்பார்ட்டன்ட். இவர் ஸ்டார்டிங்கில் ஒரு அட்ராக்ஷன் உங்ககிட்ட வந்துட்டு நம்ம சொல்லலாம். பட் போக போக இன்னொரு விஷயம் என்னன்னா இவருக்கு இன்டென்சிட்டி உங்கள் மேலே ஸ்டார்டிங்கில் இவர் உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு. என்ன டிஸ்டர்ப் ஆகிட்டோன்னா உங்களோட தாட்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டு 24/7 உங்கள் தாட் இந்த ஒரு ப்ரோசன் வந்துட்டு இவருக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஆகிட்டு. இல்லைங்க இன்னொரு சுச்சுவேஷனோட நீங்கள் பெட்டராக போயிட்டு. இப்போ இவருக்கு ஒரு பயம் வந்துட்டு. இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்று ஒரு காரியம் இல்லை, இன்னும் நான் இவங்க கூட க்ளோஸாக பேசி பழகி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருந்தேன் அப்படின்னா என்னோட பவரும் போயிடும், நான் நினைக்கிற ரீதிக்கு எல்லாமே என்னை விட்டு போயிடும். இது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு புஷ்டாப் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு. ஓகே. சில சுச்சுவேஷன் சாக்கு போக்கு சொல்லி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இவர் தான் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆகி போயிட்டு மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 10 months இருக்கலாம். ஓகே. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறதுக்கான காரணம் என்ன நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவர் நினைக்கிற ரீதிக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகணும். அப்போ இவர் நினைக்கிற ரீதிக்கு ரிலேஷன்ஷிப் போகணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதனால் சைலண்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே. ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போகட்டும், அதுதான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குது. ஓகே. தென் எஸ்டர்டே நைட் இவரோட எனர்ஜி என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி ஆள் டோட்லி டவுன் ஆகிட்டு. ஆக்சுவலி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குது இவர் தான், நீங்கள் கிடையாது. ஓகே. நீங்கள் இவர் டோட்லி இவர் ஆக்சுவலி டவுன் நைட்டு இவர் ரொம்ப டவுன் ஆகிட்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு தெரியும், இவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தெரியும், ஒவ்வொரு நொடியும் தெரியும். ஆக்சுவலி ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும். என்ன அப்படின்னா
நீங்கள் வலியோடு கூடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவர் கொடுக்கக்கூடிய ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அது உங்களை பாதிக்கும், உங்களை ஹர்ட் ஆகும். இதனால நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு இவருக்கு தெரியும். ஓகே. ஸோ இவரோட மைண்ட் செட்டில் இருக்கிற தாட் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அவளுக்கு பயங்கர பெயின்ஃபுல்லாக கொடுக்கும். அவருக்கு ஆக்சுவலி தெரியும் அப்படி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரணும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஓகே. இவர் ரிலேஷன்ஷிப் போகிற வரைக்கும் போட்டு நோ எக்ஸ்பெக்டேஷன், கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி, காசு, நோ எக்ஸ்பெக்டேஷன். ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் போகுது, அது வரைக்கும் போட்டோம். பட் நீங்கள் எது கேட்கக்கூடாது. ஓகே. ஸோ அதனால தான் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவருக்கு தெரியும் இவர் கொடுக்கக்கூடிய ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களை பயங்கர பெயின்ஃபுல்லாக கொடுக்கும். நீங்கள் பெயினை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வலியோடு கூடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும். மேபி இது ப்ரெக்னென்ட் ஆன உமன்ஸ் யாரை பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைங்க மேரேஜ் ஆகி 2 குழந்தை குட்டிங்க ஆனவங்க கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்ருக்கலாம், இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கலாம். ஓகே. ஸோ அதனால தான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவருக்கு தெரியும் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஆக்ஷன் இது வரைக்கும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா இவருக்கு தெரியிற விஷயம் இவருக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களை ரொம்ப ஹர்ட் ஆகும், டவுன் ஆகும். நீங்கள் வலியோடு கூடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னோட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்கிறது தான் இவரோட தாட்ஸ். ஆக்சுவலி ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும். ஓகே. ஓகே. பட் நம்ம இன்னும் ரொம்ப டீப்பாக உள்ளவே பார்த்தோம் அப்படின்னா இவர் எஸ்டர்டே நைட் இவர் தூங்கிட்டு இல்லை. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இவருக்கும் அவங்க மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, ஸ்நேகம் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, எல்லாமே உண்டு. பட் ஆள் எல்லாத்தையும் என்ன ஹைடாக பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி என்ன சொல்கிறது, வெளிப்பார்வைக்கு இவர் வந்து அவங்க கிட்ட வந்து நீ இல்லாட்டாலும் எனக்கு பரவாயில்ல, ஒன்று நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், என் லைஃப் அடிப்பொலியாக தான் இருக்குது. நீங்கள் டெய்லி பார்த்து எடுத்து இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் வெளிப்பார்வைக்கு இதுதான் நடந்துகிட்ருக்கும். இல்லைங்க நீங்கள் ஆன்லைனில் மீட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் இவர் நீங்களும் ஆன்லைனில் இருக்கலாம், இவங்களும் ஆன்லைனில் இருக்கலாம். ஒரு காலும் ஒரு கம்யூனிகேஷன் எதுவுமே இவர்கிட்ட வராது உங்களுக்கு ஆக்சுவலி. ஏன்னா அவர் ஆக்சுவலி இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இவர் ஹைடாக பண்ணுறாங்க. இவர் ஹைட் பண்ணுறதுக்காக ரீசன் என்ன, இவங்க நினைக்கிற ரீதிக்கு ரிலேஷன்ஷிப் போகணும். ஓகே. பட் ஓப்பனாக டீப்பாக சொல்ல போயாச்சு அப்படின்னா இவர் குறைச்ச நாளைக்கு வெளிப்பார்வைக்கு காட்டிக்கலாம், நீ இல்லாட்டாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஹாப்பியாக இருக்கேன், என்ன சந்தோஷமாக இருக்கேன். பட் இவர் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களை மறக்கிறதுக்கு இவர் எத்தனையோ எஃபோர்ட் கொடுத்துருண்டு. ஓகே. பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மூடை மாற்றுறதுக்கு, மைண்டை மாற்றுறதுக்கு ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன் அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் டெம்பரரி. ஓகே. அந்த நிமிஷத்துக்கு ஓகே, அந்த நிமிஷத்துக்கு உங்களோட தாட்ஸ் வராமல் இருக்கலாம், அந்த நிமிஷத்துக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் உங்களை பற்றின ஞாபகங்கள் இல்லாமல் இருக்கலாம். பட் இவருக்குள்ளேயே இவரோட ஃபீலிங்ஸ் கூடயும் எமோஷனு கூடயும் ஃபைட் பண்ணி டோட்டலாக டவுன் ஆகிட்டு டோட்டலாக டயர்ட் ஆகிட்டு டோட்டலாக டயர்ட் ஆகும். உண்மையை சொல்ல போயாச்சுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இவர் உங்களை மறக்க ட்ரை பண்ணி முடியவே இல்லை. ஆக்சுவலி டோட்டலி டவுன் ஆகிட்டு இவர். பட் வெளியே காட்டிக்கிறது எனக்கு லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனே கிடையாது, எனக்கு லைஃப்பில் ஸ்பெஷலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வெளியே காட்டுறது. பட் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இவங்க டோட்லி உங்களை மறக்கிறதுக்கு எஃபோர்ட் கொடுத்து அதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு தோத்துட்டு மறக்கவே முடியல, டோட்லி டயர்ட் ஆகிட்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப்பு ஃபீல் ஆகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை இருக்குது, சின்ன 2-3 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அந்த குழந்தை வந்து ஒரு 10 பேர் இருக்கிற கூட்டத்தில் அந்த குழந்தைய நம்ம கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் ஒழிச்சு நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒழிச்சு நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை நல்லா சுற்றி தேடிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் வந்து நிற்கிறாங்க. இந்த குழந்தை என்னோட அம்மா இது இல்லை அழுவும்ல, துடிக்கலாம். அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா இவரை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கலாம், எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இவருக்கு ஹோம்லி வைப், ஒரு குழந்தைக்கு தன்னோட ஹோம்லி வைப்புங்கிறது தாய்கிட்ட தான் இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இவருக்கு ஒரு ஹோம்லி வைப்புங்கிறது உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு. ஏன் அப்படின்னா இவரை ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. மேபி இவருக்கு கூட இருக்கிறவங்க பழகுறவங்க எல்லாரும் இவரை ஜட்ஜ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவரோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற ஒரே ஜீவி நீங்கள் தான். இவரை நீங்கள் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க, இவரை ஃப்ரீயாக விடுவீங்க, ஹாப்பியாக இவங்க கூட இருக்கும்போது ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இவர் நைட் ஆக்சுவலி ரொம்ப டவுன் ஆகிட்டு இவர் கொடுக்கக்கூடிய ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலி இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நீங்கள் சேஞ்ச் ஆகிடுவீங்கன்னா இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு. பட் இவரோட சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இவரே டவுன் ஆக்கிட்டு. ஓகே. டவுன் ஆகிட்டு தூக்கம் இல்லை, ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவரை சுற்றி எத்தனையோ மெம்பர்ஸ் இருக்குல்ல. இவருக்கு ஹோம்லி வைப் யாரு கூட இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் இவருக்கு ஆக்சுவலி உண்டு எண்ணம்.
ஓகே. பட் ஈகோ, நான் நினைக்கிற நீதிக்கு எல்லாம் நடக்கணும், ஈகோ. ஓகே, இவர் தூங்கிட்டு இல்லை, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, டிப்ரெஷன் ஆகிட்டு, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிட்டே உண்டு, உங்களை போய் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இவர் இவருக்கு பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். எனக்கு 2 சுச்சுவேஷன் மாட்டிட்டு ஸ்டக்காகி நிற்கிறேன். ஓகே, பட் இவங்களை என் லைஃப்பில் இக்னோர் பண்ணவும் என்னால் முடியலை, மறக்கவும் முடியலை, இவங்க இல்லாமல் என்னால் ஜீவிக்கவும் முடியலை. ஓகே, நான் இப்படி 2 சுச்சுவேஷன் ஸ்டக்காக நிற்கிறேன். நான் என்னத்தை இப்போ சூஸ் பண்ணுறது? என் லைஃப்பில் நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது? எனக்கு இந்த சுச்சுவேஷன் ஒன்று மாறணும். என் லைஃப்பில் இந்த சுச்சுவேஷன் வந்து நான் இப்போ டவுனாக இருக்கேன், டவுட்டில் டிப்ரெஷனில் இருக்கேன். இந்த சுச்சுவேஷன் ஒன்று மாறணும், எல்லா ப்ராப்ளமும் சரியாகணும், நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஓகே, இப்போவும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இவருக்கு ஆக்சுவலி பேஷன்ஸ் இல்லை கரண்ட் சுச்சுவேஷன். இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இல்லாத போது ஒரு சந்தோஷமோ ஒரு ஹாப்பினஸோ எதுவுமே இல்லை. இவருக்கு சந்தோஷம், ஹாப்பினஸ், ஹோம்லி எல்லாமே இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும், பழகணும், ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு தாட் உண்டு இவருக்கு. மேபி உங்களுக்கு இப்போ பேஷன்ஸ் இருக்கலாம், பட் இவருக்கு பேஷன்ஸ் இல்லை. ஓகே, ஆக்ஷன் கார்டு வந்திருக்கு. ஒரு சிலவங்களுக்கு இதில் ஆக்ஷன் பாசிபிள் ஆகும், காலோ மெசேஜும் பாசிபிள் ஆகும். இந்த விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் யாருக்கு எனக்கு ரெஸ்னேட் ஆகும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. பட் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலி இவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, வலியோட கூடி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் இவர் கொடுக்கக்கூடிய ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னால நீங்கள் வலியோடு கூடி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க, இவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு, ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும். அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷனும் இல்லை, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஓகே, பட் மேபி இப்போதைக்கு இவர் உங்கள் லைஃப்பில் ஒரு காலோ மெசேஜோ பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து டெய்லி டாக்டர் தேடி போக மாட்டோம். நமக்கு உடம்பு சரியில்லாத போது நம்ம டாக்டர் தேடி போவோம். டாக்டர்கிட்ட போனப்புறம் நமக்கு நோய் சரியாகும். அதுக்கப்புறம் நம்ம யாரோ டாக்டர் நம்ம திங்க் பண்ண போகிறதும் கிடையாது. அதே மாதிரி இவர் வருவார், ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணுவாங்க. இவங்க லைஃப்பில் ரொம்ப டவுனாக, ரொம்ப லோன்லியாக இருக்க டைமில், ரொம்ப டிப்ரெஸ் இருக்க டைமில் இவர்கிட்ட இருந்து ஒரு காலோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். வந்து இவர் கூட நீங்கள் பழையபடி பேசி சிரித்து பழகி எல்லாம் ஆன பிறகு இவங்க சரியாகிடுவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களை விட்டு ஓடிடுவாங்க. மற்றபடி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டேபிளாக நிற்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணணும். ஓகே, மேபி உங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். இந்த ஒரு பர்சன் மட்டும் உங்களுக்கு பிடி கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்போ உங்கள் மைண்டில் ஒரு தாட் இருக்கும், இந்த ஒரு பர்சனும் நான் அட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா என் லைஃப்பில் நான் கம்ப்ளீட்டட், எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு, ஒரு திருப்திகரமான ஒரு லைஃப்பை நான் வாழ்ந்துட்டேன்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்கலாம். ஓகே, அதை நான் இப்போ என்ன சொல்லுங்கள், இங்கே வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள். நம்மளே செல்ஃப் லவ் பண்ணும்போது நம்ம இன்னர்லி நம்ம கம்ப்ளீட் ஆகிடுவோம். இந்த ஒரு பர்சன் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நமக்கு வந்து இன்னர் லெவலில் நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடச்சிடும். மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு தாட் இருக்கலாம், இந்த ஒரு பர்சன் இல்லைங்க நான் கம்ப்ளீட் இல்லை, உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கலாம். பட் நீங்கள் இன்னர் ஒர்க் இல்லைங்க மெடிடேஷன், இன்னர் ஒர்க்கிங்க என்னென்ன கொஸ்டின் கேட்காதுங்க. இன்னர் ஒர்க்னா மெடிடேஷன். ஓகே, ஸோ இங்கே மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு எல்லாமே கிடச்ச ஒரு கம்ப்ளீட்னஸ் நமக்கு உள்ளுக்குள்ளே கிடச்சிடும். நமக்குள்ள அந்த இன்னர் இனியா ஃபெமினின் எனர்ஜியும் மஸ்குலின் எனர்ஜியும் நமக்குள்ளே பேலன்ஸ்ட் ஆகிடும். அப்படி பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு இன்னர்லி நமக்கு கம்ப்ளீட் ஃபீல் கொடுத்துரும். ஓகே, அப்போ நீங்கள் இன்னரில் நீங்கள் கம்ப்ளீட் ஆகும்போது உங்கள் லைஃப்பில் எஸ் ஓகே எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, என் ஆன்மா சாந்தி அடைஞ்சிட்டு, எனக்கு இவன் இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டாலும் பரவாயில்ல என்னால் ஜீவிக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும். இந்த ஒரு வைப்ரேஷன் நீங்கள் எட்டணும். இந்த ஒரு வைப்ரேஷன் நீங்கள் எட்டும் போது இவருக்கு ஃபியர் வரும். இனிமேலும் நான் ஒழிச்சு ஓடி நின்று ஒரு காரியம் இல்லை, இவங்களுக்கு ஃபியர் வரணும். பட் இவங்க என்ன அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்காங்க. வலியோடு கூட நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவங்க இருக்காங்க. இவருக்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் பிரேக் பண்ணணும். இனிமேல் ஆக்ஷன் எடுக்காட்டா எனக்கு இந்த ஒரு பர்சன் கிடைக்கவே மாட்டாங்க, என் கையை விட்டு போயிடும், இவருக்கு ஒரு ஃபியர் வரணும். அப்போ தான் 2 சுச்சுவேஷனில் ஸ்டக்காகி நிற்கிற இவங்க ஆக்ஷனில் பாசிபிளாகவும் ஸ்டேபிளாக நிற்பாங்க. அது வரைக்கும் இவங்க வந்தாலும் ஓடிடுவாங்க, ஸ்டேபிளாக நிற்கவே மாட்டாங்க. இவங்களை ஸ்டேபிளாக நிற்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பர்சன் இல்லாட்டாலும் நீங்கள் வாழ பழகணும். இந்த ஒரு பர்சன் இல்லாட்டாலும் ஹாப்பியாக நீங்கள் ஜீவிக்க பழகணும். அப்போ தான் அவங்களுக்கு ஃபியர் வரும். இப்போது ஆக்சுவலாக ஆளுக்கு எப்படி தெரியுமா, ஆளும் பாதிக்கப்படக்கூடாது, ஆளை சுற்றி இருக்கிற தேர்ட் பார்ட்டியும் பாதிக்கப்படக்கூடாது. பட் நீங்கள் பாதிக்கப்பட்டால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அதனால தான் ஆக்ஷன் எடுக்க முடியாமல் நிற்கிறாங்க.
இவங்களை ஆக்ஷன் எடுக்கிற வரை வைக்க வேண்டிய ஒரு கடமை உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு இவர் இல்லாட்டாலும் என்னால் ஹாப்பியாக ஜீவிக்கணும் ஒரு தாட்டுக்கு நீங்கள் வர்றீங்களோ, அந்த அளவுக்கு இவரை நம்ம ஸ்டேபிளாக நிற்கவும் வைக்கலாம், ஆக்ஷனும் பாசிபிள் ஆகும். ஓகே ஓகே தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கமிட்மெண்ட்டோ ஸ்டெபிலிட்டியோ எல்லாம் கொடுக்குற தாட்ஸ் கிடையாது. கடைசி வரைக்கும் யாருக்கு தெரியாமல் ஒரு ஃப்ரெண்டாக அவங்கள கொண்டு போகணும், பட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது உங்களுக்கு. இதுதான் இவரோட நோக்கம். ஓகே ஸோ அவைலபிளாக இருக்காதுங்க. அவைலபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அடிக்ட் ஆக்கி வைப்பாங்க. இப்படி தான் நடக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் கிடைக்காது. செல்ஃபும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 222 இம்பார்ட்டன்ட். 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். 1010 இம்பார்ட்டன்ட். 1010 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். 1010 இம்பார்ட்டன்ட். ஓகே தென் அது தவிர்த்து இம்பார்ட்டன்ட் நம்பர் மேபி ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 33 ஏஜ் இருக்கலாம். ஓகே ஓகே ஸோ இம்பார்ட்டனான டேட்டு பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். ஓகே 16 இம்பார்ட்டன்ட், 999 இம்பார்ட்டன்ட். ஓகே 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட்டா பர்த்தும் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டும் லாஸ்ட் மீட் பண்ண டேட்டும் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இந்த நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.